நிலைமாறா நிழல். இந்த கடை ஊழியரின் பெயர் ஷியோமே. இவள் கடையின் உரிமையாளரின் மகளும் கூட. அவள் ஒரு தீவிரமான தன்னார்வ காதலி. கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டால் போதும், பரவசத்தில் மூக்கிலிருந்து இரத்தம் வந்துவிடும். இப்போதுதான் இரத்தத்தை சுத்தம் செய்தாள். ஆனால் வடிகால் குழாயிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. ஆர்வமான ஷியோமே உள்ளே என்னவென்று பார்க்க விரும்பினாள். அது வெறும் கனவு. விழித்தெழுந்த ஷியோமே மீண்டும் ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டாள். உடனே எழுந்து பார்க்கச் சென்றாள். யாரது? கேட்டுக் கொண்டே நடந்தாள். உண்மையில் அது அவளுடைய தங்கை ஷியோமியின் விளையாட்டு. ஷியோமி இன்று சில நண்பர்களை வீட்டுக்கு விருந்திற்கு அழைத்திருந்தாள். அவர்கள் அதிகாலை வரை விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஷியோமெயை தூங்க விடாமல் தொந்தரவு செய்தார்கள். மேலும் அவள் செய்த ஒன்றை பேய் போல் பயமுறுத்த பயன்படுத்தினார்கள். ஷியோமே அவர்களுடன் சண்டையிட்டாள். அப்போது கிடங்கிலிருந்து ஒரு பெரிய அலறல் கேட்டது. அப்போதுதான் ஷியோமி கொடுக்க போன ஆண் இன்னும் திரும்பி வரவில்லை என்பதை நினைத்தாள். அவர்கள் அவசரமாக பார்க்க ஓடினார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து இருந்தது. ஷியோஜு, என்ன ஆச்சு? நீ நல்லா இருக்கியா? ஷியோஜு, நாம போலாம். எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு ஷியோஜு, எழுந்திரு ஷியோஜு. நீ பலமா இழுத்தியா? ஷியோஜு, எழுந்திரு, என்னால இழுக்க முடியல. நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. பயந்து போய் அவசரமாக மாடிக்கு ஓடினார்கள். ஷியோமி உதவி கேட்க போன் செய்ய நினைத்தாள். ஆனால் சிக்னல் இல்லை. அவள் அறை கதவு தானாக மூடிக்கொண்டது. தன் அக்காவுக்கு பின்னால் ஒரு வெள்ளை உருவம் நிற்பதை பார்த்தாள். ஷியோமி தன் அக்காவை காப்பாற்ற கதவை உடைக்க முயற்சி செய்தாள். அக்கா ஒரு சூடாக்கும் பெட்டியில் அடைக்கப்பட்டிருந்தாள். உடனே தங்கை மீண்டும் கதவை உடைக்க ஆரம்பித்தாள். பெட்டியின் வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்தது. ஷியோமேக்கு மீண்டும் மூக்கிலிருந்து இரத்தம் வந்தது. ஒரு நொடியில் எல்லாம் முடிந்தது.